Hi friends, welcome back to a new video. ஸோ இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேராக எங்கே போகிறோன்னா எனக்கு எக்ஸாக்டாக எனக்கே தெரியல. ஸோ வாசன் ப்ரோ கூப்பிட்ருக்காரு. ஸோ அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் அங்கேயே நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. எனக்கு எக்ஸாக்டாக பிளான் என் வண்டியை ரிவ்யூ பண்ணுறாரா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஸோ அங்கே போனால் தான் எனக்கே பிளான் தெரியும். நம்ம நேராக இப்போது மெயின் ரோடு வழியாக போக போகிறதில்ல, பெருநாய்க்கு பாலத்தில் கட்டாஞ்சி வழியாக தான் போகிறோம். நான் போகும்போது உங்களுக்கு அந்த கட்டாஞ்சி மலை அதெல்லாம் காட்டுறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு காரமடை கிட்ட ஒரு சின்ன லேக் இருக்குது, அங்கே போகிறதா தான் பிளான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, போனால் தான் எனக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம பெருநாய்க்கு பாலம் கிரிக்கெட்டை போயிட்டுருக்கோம். ஸோ பெருநாய்க்கு பாலம் போயிட்டு உங்களுக்கு அந்த கட்டாஞ்சி மலை வியூ இன்னும் கொஞ்சம் அன்றைக்கெலாம் நான் போகும்போது கொஞ்சம் ஈவினிங் டைமுனால உங்களுக்கு வியூ ப்ராப்பராக காட்ட முடியல. ஸோ இப்போ டே டைம் வியூ சூப்பராக இருக்கும்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நல்லா லைட்னிங் இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் வியூ காட்டலாம். பின்னாடி இந்த ஊட்டி மலைலாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் தெரியுதா இல்லையான்னு. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். பெருநாய்க்கு பாலத்தில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பேரிகார்டெலாம் வச்சுட்டு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரிகார்டு வச்சுட்டு இது எங்கே எப்படி வழியதுன்னே தெரியல. ஸோ வாங்க போவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மலையை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேமராவில் எப்படி மேக்ஸிமம் தெரியாது, பட் வேறு லெவலில் இருக்குது. அந்த பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாலமலை கிட்ட இருக்கிற அந்த மலை தான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரோடை தான் வந்து நம்ம பெருநாய்க்கு பாலத்தில் கட்டாஞ்சி மலை போகிற மெயின் ரோடு. நீங்கள் ஆக்சுவலி காரமடையாவில் வரலாம், பட் இது கொஞ்சம் என் வீட்டுக்குன்னு இது கொஞ்சம் கிட்ட, அதனால் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் சைடு வியூலாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டலாம். பாருங்களேன் அந்த மலை, அப்பா உங்களுக்கு தெரியுதா பச்சை பசேல்னு இருக்குது. வா, ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த தென்னை மர தோட்டம், அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஃபீல். வண்டி கார்பரேட்டர் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு தம்பி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், ப்ரோ நீங்களே கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுங்களேன்னு. ஸோ அதனால் நானே வண்டியை கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது எப்படி க்ளீன் பண்ணேன். ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு க்ளீன் பண்ணும்போது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ உங்களுக்கு கட்டாஞ்சி மலை கிட்டே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஆனால் தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், கார்பரேட்டர் அவனால் தான் க்ளீன் பண்ணேன். கட்டாஞ்சி மலை வியூ பாயிண்ட் கிட்டே வந்தாச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். வியூ பாயிண்ட் வரும் பாருங்கள். ஸோ பாருங்களேன் பின்னாடி ஃபுல்லாக அப்படியே மலை தான். அந்த தூரத்தில் ஒரு பெரிய மலை மாதிரி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். வா சூப்பராக இருக்குது. சுற்றி தென்னை மரம் தான். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு இன்னும் கிளியராக காட்டுறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, நீங்கள் ஒரு சின்ன ரிலாக்ஸிங் ரைடாக கூட இந்த மலைக்கு வரலாம், நல்லா இருக்குது. அந்த வியூ உங்களுக்கு வருது. ஏன்னா இந்த சின்ன மலை தான், பட் வியூ உங்களுக்கு நிறைய ஏரியா உங்களுக்கு காட்டும். ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாமே, ஒரு சின்னதாக சொன்னால். அப்படியே முன்னாடி பாருங்களேன், நம்ம போக வேண்டிய ரோடு கூட அங்கே தெரியுது, அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ராப்பராக நிப்பாட்டி காட்டுறேன் அந்த பக்கம் போயிட்டு. நம்ம இதுக்கு மேலே நம்ம வண்டி ஏற்றலாமா வேணாமா? போன டைமே கொஞ்சம் சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ தனியாக வேறு இருக்கும். ஸோ பாருங்கள் நேராக பாருங்கள், தெரியுதா நம்ம போகிற வழி கொண்டு பின்னாடி மலை எல்லாமே தெரியுது. ஸோ வண்டி ஏற்றலாமா வேணாமா? நான் வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறேன்? ஸோ நம்ம நிப்பாட்டிகிட்டே நடந்தே போவோம். ஸோ அதெல்லாம் போன டைம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். நான் ஆக்சுவலாக டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோமுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு யாரும் வந்து வண்டி ஏற்றி பார்க்காதீங்கிறத நான் சொல்ல வந்தேன். அது கொஞ்சம் தப்பாக கன்வே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறுவோம். ஸோ நம்ம தங்கத்தை பார்ப்போம்மா. அங்கே பாருங்கள் ஜம்மு நிற்கிது. ஆக்சுவலி இப்போ சூப்பர் வைட் வியூ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஏன் கண்களை என்ன பார்க்குது உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படின்னு. ஸோ பாருங்கள் தெரியுது உங்களுக்கு. இன்னும் ஃபோனில் எடுத்து காட்டுறேன், ஃபோனில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இருங்க மேலே போயிட்டு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நம்ம போகிற வழி கொண்டு தெரியுது. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், அந்த வழி தான் போக போகிறோம். ஸோ பாருங்கள் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் மேலே போகலாம், பட் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. பாருங்கள் சூப்பராக அப்படியே பாருங்கள் ஒரு வியூ ஜம்முன்னு இருக்குது. ஊட்டி மலை ரைட் சைடில் தெரியுது, பட் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஊட்டி மலை தான் இருக்கும், நம்புங்க அதாக தான் இருக்கும். வியூ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன், அது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்.
இந்த வியூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா டே டைமுங்கிறனால உங்களுக்கு அந்த பின்னாடி மலை அது எல்லாமே கிளியராக தெரிஞ்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளம்ப வேண்டியதான். இங்கே இடத்துல நேராக வாசன்புரம் வீடு தான். ஸோ அங்கே போயிட்டு தான் உங்களுக்கு vlog பண்ணோம். ஆனால் இங்கே போகிற வழியில் நல்லா சூப்பராகவே இருக்கும். நான் முன்னாடி நடுவில் ஒரு தென்னை மரம் அந்த மாதிரி தோட்டம் வரும். அதை அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், கிளச்சை பிடிச்சோம்னே சர்ன்னு இறங்குது இறக்கத்தில். ஸ்டார்ட் கூட பண்ணல. ஸோ அப்படியே நேராக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நல்ல வியூ. நீங்கள் பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரலாம். சூப்பரான வியூ இது. ஈவினிங் டைமில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஜாலியாக உட்காந்து ரசிக்கலாம் இயற்கையை. பாருங்கள் அப்படியே நல்லாயிருக்கு. ஸோ மேலே தான் உட்காந்துருந்தோம். ஸோ தென் கிளம்புவோம் இங்கேருந்து. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த இடம் தான் சொன்னேன். ஸோ இந்த ரூட் அப்படியே நேராக மேலே பாருங்களேன். அந்த மலைக்கு மேலே க்ளவுட்ஸுக்கும் அது சூப்பராக இருக்குது. அதுக்கு நேராக வானம் என்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்கிற மாதிரி. ஸோ நானும் நல்லா இருக்குது. இங்கேன்னு அந்த மலைக்கு போகிற மாதிரி இருக்குல்ல இந்த ரோட்டு. ஸோ உங்களுக்கு லேக் கிட்ட போயிட்டு vlog பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த லேக் கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே அந்த லேக்கை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வாசன்பரோட ஃப்ரெண்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். வாசன்பரம் எனக்கு முன்னாடியே போயிட்டார். அவர் அந்த லேக் வியூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம நேராக இப்போ அங்கே போயிட்டு அவரை பார்க்க வேண்டியது தான். ஆக்சுவலாக முன்னாடி வீட்டிலே பார்த்துட்டேன். இப்போ அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தனால இப்போ நான் தனியாக வரேன். அவர் முன்னாடி வந்துட்டார். ஸோ அப்படியே பாருங்களேன், தெரியுது உங்களுக்கு நடுவில் அந்த தென்னை மரம்லாம். சூப்பராக இருக்குது. இந்த ரோடு பாருங்களேன். அது அப்படியே இந்த பக்கம் இருக்கிற மலை. இது ஆக்சுவலி ஊட்டி சைடு இருக்கிற மலை. போய் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், நம்புங்க. அது நிஜமாக அந்த சைடு இருக்கிற மலை தான். ஸோ வாசல் இப்போ கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க அங்கே. ஸோ நம்ம இப்போ நேராக கீழே போக வேண்டியது தான். ஸோ நம்ம பில்லியன் ரைடரை இறங்கிட்டு எங்கே போனாலும் ஆஃப் ரோடிங். இப்போ வாசன்புரம் கூட வந்துட்டு இப்போ நான் எங்கே போனாலும் ஆஃப் ரோடிங் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது போல் எந்த ஆஃப் ரோடிங் ரோடாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கேயா கீழே இறக்கலாமா? ஸோ கீழே இறக்கும் அப்புறமேட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேக்லேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா அழகான இடம். ஸோ ஈவினிங் டைமில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அழகான இடம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளாண்டு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு காரமடை கொஞ்சம் நம்ம அந்த கெத்தர் ரோடு தெரியல, அந்த போகிற வழியில் தான் இந்த ரூட் இருக்குது. நான் அது எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த லேக்கை தாண்டி முடிச்சுட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெர்நாய்க்பாளையம் வந்துட்டேன். ஸோ நான் அந்த கட்டாஞ்சி மலை தாண்டி தான் வந்தேன். நைட் டைமில் அந்த வியூ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நைட் டைம்லும் அங்கே வியூவில் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆம்புலன்ஸ் போல் வேண்டிப்போம். ஸோ யாருக்கும் ஒன்றாகக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.